வணக்கம். காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம இடியாப்பமும் அதுக்கு கத்திரிக்காயை வச்சு கோஸ்மல்லின்னு சொல்லிட்டு செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோஸ்மல்லியையும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோஸ்மல்லி வச்சுக்கிட்டுருவோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் கத்திரிக்காய் வாங்குகிற போது நல்ல பெரிய சைஸாக விதை ஜாஸ்தி உள்ள கத்திரிக்காயாக வாங்குங்க. அதுதான் இந்த கோஸ்மல்லிக்கு நல்லாயிருக்கும். முன்னால் எல்லாம் இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பில் சமைக்கிற போது மேலே எண்ணெய் தடவிட்டு கருதில் குத்திக்கிட்டு நெருப்பில் வாட்டிடுவாங்க. பிறகு நல்லா கருகிரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இந்த கத்திரிக்காய் வெடிக்கும். எடுத்து ஆற வச்சுருவாங்க. ஆறின பிறகு இந்த தோலை பூராவும் அப்படி கருப்பாக உள்ள தோலையெல்லாம் எடுத்துருவாங்க. உள்ள அந்த சதையும் விதையும் மட்டும் நல்லா இருக்கும். அதை பிசைஞ்சுக்கிட்டுருவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம கேஸ் அடுப்பில் அதை போய் சுட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறதுக்காக இப்போ 4ஆம் கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த விறகடுப்பு குறைஞ்ச உடனே இதுக்கு வந்துட்டாங்க. வேக வச்சு செய்கிற மாதிரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்ல விதை பிடிப்பாக உள்ள ஒரு கத்திரிக்காயை வகுந்து போட்டு ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு ஒரு 6-7 சத்தம் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். முதல்ல இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு புளியும் உப்பும் கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கு. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதுதான் தேவையானது. இப்போ செய்ய ஆரம்பிப்போம். இப்போ அடுப்பை மூட்டி விட்டு நீங்கள் அந்த எண்ணெய் சுடுற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் எந்த சமையலும் நல்லா இருக்கும். போதும், நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, நான் வெடிக்கலை, வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டேன். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, இந்த மிளகாய், ஜீரகம் நம்ம டேஸ்ட்டு வயிற்றுக்கு நல்லது, அதனால் ஒரே ஒரு பிஞ்சு ஜீரகம். இதுதான் தாளிக்கிற சாமான். சார் இதுக்கு இந்த கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடுறேன். வெங்காயம், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணாடி பதம் தெரியறதுக்காக தான் மஞ்சத்தூள் போடலாம். பச்சை மிளகாய் கீழ்ந்து, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி மசியட்டும். மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க உப்பும் புளி அந்த தண்ணியை அதில் ஊற்றிடணும். ஊற்றி இந்த பச்சை வாசனை போக, புளி பச்சை வாசனை இதெல்லாம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வரட்டும். நல்லா
இப்போ வேணும்னா கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தக்காளி கொஞ்சம் அதில் வெந்துடட்டும், இல்லைன்னா தக்காளி தனியாக கடிபடும். அதனால் கொஞ்சம் மசி அந்த புளியில் வெந்துடட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மசிச்சு அதை போட்டு கலக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். ஒரு கொதி நல்லா வந்து கெட்டியாகும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது. அது ரொம்ப கெட்டியாகிடுச்சு. தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஊற்று உருளைக்கிழங்கையும் போட்டு உருளைக்கிழங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு கரைச்சி சேர்த்துட்றேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். சில கத்திரிக்காயில் விதையோட நார் இருக்கும். அதை வந்து கையால் நல்லா வெட்டி நசுக்கி பிச்சு போட்டுருங்க, இல்லைன்னா அது தொங்கிக்கிட்டே இருக்கும் தனித்தனியாக. அதே போல் இது வேக வச்சு நீங்கள் மசிக்கிற போது இந்த வேக வச்ச தண்ணியில் ஒரு வேளை தோல் கலண்டு போய் விதையெல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னா அது விட்டுறாதீங்க. ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அந்த விதை தான் இதுக்கு டேஸ்ட். நான் இப்போ நல்லா கொதித்த உடனே காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பார்த்திங்களா லேசாக நுர கட்டுது. அப்போ உப்பு வந்து பத்தலைன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன அடையாளம் தான். லேசாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது சரியாக போயிடும். நான் போட்டுறேன். போட்டு இப்போ அதை இறக்கி ஊற்றிட்டு நம்ம கோஸ்மல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இடியப்பனை வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இடியப்பம் ரெடி பண்ணுவோம். பச்சரிசி வந்து ஊற வச்சு நல்லா நனைச்சி அலசி வெயிலில் காய வச்சு அரைச்சி செழிச்சு வச்சுருக்கோம். அந்த மாவு வீட்டில் தயார் பண்ண மாவு. நீங்கள் கடையில் இடியப்பம் மாவுன்னு வாங்கி செஞ்சாலும் தப்பு இல்லை. 1.5 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 உலக்கு தண்ணி நல்ல மழன்னு முட்டை வர்ற மாதிரி அது கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த மாவில் ஊற்றி ஒரு கரண்டியால் கலக்குங்க. இது வந்து நான் அன்றைக்கி தாளிக்கலை, வட்டமாக புளிய போகிறேன். அதனால் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மாவை பிசைஞ்சிக்குங்க. அந்த பக்கம் இட்லி சட்டியில் தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா மாவு வந்து பிசைஞ்ச உடனே அச்சில் போட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இறுகி போயிடும், புளிகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நான் இப்போ பிசைகிற போது காமிக்கிறேன். இவ்வளவுதான் உப்பு போடுறேன். தண்ணியிலே போட்டுக்கிட்டு போடுறேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் சேரும். தண்ணி கொதிக்குது, ஆனால் இந்த கொதி பத்தாது. காட்டுறேன். நல்லா ஃபுல்லாக முட்டையாக தண்ணி கொதிக்கணும். மழைன்னு கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொதிக்கிற போது ஊற்றி ஒரு கரண்டியால் கிண்டி 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிடுங்க. இந்த தண்ணி ஊற்றின உடனே மாவு வந்து சங்கு மாதிரி பளபளன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி மழைன்னு கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டு இதில் ஊற்றி நான் கிண்டிடுவேன். கிண்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பளபளன்னு இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றுனது கொதிச்சிருச்சு. அதில் கட்டையில் போட்டு புழிஞ்சிக்கிறேன். கரண்டி வச்சு தான் நான் வந்து கிண்டினேன்.
இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைய புழியிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாதி பாதியாக புழிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டால் இதுக்கு சூடு குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கட்டை அமுக்கிறது சிரமமாக இருக்கும். அப்படி அமுக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணியை நனைச்சிக்குங்க. நனைச்சிக்கிட்டு அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு போட்டு குழலில் போட்டு புழிஞ்சிருங்க. மாவு சூடு ஆடுறதுக்குள்ளே நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பாருங்க, ரவுண்டாக நான் புழிஞ்சிக்கிறேன். தாளிக்கிறதுனா நீங்கள் முழுசாக புழிஞ்சிடலாம். ஒரு 2 சுற்று விடுங்க போதும். நான் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு வரேன். இந்த முதல்ல எடுத்த மாவு புறாவும் புழிஞ்சிட்டேன். அது இந்த இப்போ கடைசி நடை புழிகிற போது இறுகிருச்சு. அதுக்காக தான் பாதியாக பிரிச்சுக்கிட்டு புழிங்கன்னு சொல்கிறது. ஒரு உலக்கு வரைக்கும் நீங்கள் ஈஸியாக புழிஞ்சிடலாம். கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒன்றா புழிஞ்சிட்டு வாங்க. இப்போ ஒரு 3 உலக்குன்னு வச்சுக்கோங்க, 1.5 பிரிச்சுருங்க, உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2.5 எடுத்துருக்கேன். இன்றைக்கி 1.5 மட்டும் புழிஞ்சிருக்கேன். இன்னொரு 1 பாக்கி இருக்குது. அதை இப்போ நான் போட்டு 1 டம்ளர் தண்ணி, 1 உலக்கு மாவு, 1 உலக்கு தண்ணி, மாவு எடுத்துக்கிட்டேன். தண்ணி இங்கே ஊற்றிருக்கேன். கரெக்டாக 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஏற்கனவே செஞ்ச மாதிரி மளன்னு கொதிக்கிற போது இதை ஊற்றி கிண்டிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கிண்டி நான் இதை எடுத்துகிட்டு புழிஞ்சிட்றேன். இந்த இடியப்பம் வெந்துருச்சாங்கிறது இதை திறந்து நீங்கள் லேசாக தண்ணியில் விரல வச்சுக்கோங்க. ஒரு நூலை எடுத்து உருட்டி பாருங்கள். அது நசுங்காமல் உருண்டு நூலாகவே இருந்துச்சுன்னா வெந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா மளன்னு கொதிச்சிருச்சு. பாருங்க, இதில் வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், தனித்தனியாக கிடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த சூடு இருக்கும், நல்ல சூடு இருக்கும். சூட்டு நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி தண்ணியை நனைச்சிக்கோங்க. நனைச்சிக்கிட்டு அப்படி பிசைஞ்சிட்டிங்கன்னா உட்காந்து சேர்ந்துடும். இந்த சேர்ந்துருச்சு பாருங்க. சூடு நல்ல சூடு இருக்கும். ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் தண்ணி மட்டும் கரெக்டாக 1க்கு 1ங்கிற அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சங்கு மாதிரி இருக்கும் கலர். இப்போ இதையும் நான் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே புழிஞ்சதை பாருங்கள். நான் எடுத்துட்டேன். இதை உருட்டுங்க. அப்படி உருட்டினா பாருங்கள், மாவாக இருந்தால் சேர்ந்துடும். இப்போ சேரல பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் விடலாம். பாருங்கள்,
இடியாப்பம் கோஸ்மல்லி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இடியாப்பம் வந்து நான் தாளிக்கலை, அப்படி தாளிக்காமல் பொழிஞ்சபடி வச்சுருக்கேன். இதுக்கு கோஸ்மல்லி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கோஸ்மல்லி. இது போல் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி அல்லது பால், சீனி, தேங்காய் பூ போட்டும் சாப்பிட்லாம். அப்படி தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. இது கோஸ்மல்லி வந்து இது ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்னும் சும்மா குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரசம் மாதிரி, அதுவும் இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னிக்கும் நல்லாயிருக்கும். ஹோட்டல்லாம் தேங்காய் சட்னி தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டான். குருமா கொடுப்பாங்க, கடலை குருமா கொடுப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் கோஸ்மல்லி வச்சுருக்கோம். இது ரெண்டும் நல்ல ஆப்ட் காம்பினேஷன், செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும், ரொம்ப ஈஸி. மாவு நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கும், ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி சட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம அரிசி உப்புமா கிண்டி சட்னி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு புழுங்கரிசியும் பாதி பச்சரிசியுமா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. பாதி 1 கிலோ புழுங்கரிசி 1 கிலோ பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து துவரம்பருப்பு வறுத்து அதுவும் கொஞ்சம் மிளகு ஜீரகம் முணுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 4 குழிக்கரண்டி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். உளுந்தம் பருப்பு, கடுகு வெடிக்கட்டு நான் உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு இன்னும் வெடிக்கலாம். உளுந்து போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம். இதுக்குள்ளே உப்பை போட்டுக்கிறேன், தூள் உப்பை போட்டுக்கிறேன். கல்லுக்குள்ள கொஞ்சம் கல் இருக்குது. உலக்குக்கு இந்த அளவு போடணும் மொத்தமாக. 2 உலக்குக்கு 2 இது இதெல்லாம் போட்டுக்கிறேன். 2 உலக்கு எடுத்துருக்கு உப்புமா. வெங்காயம் வெந்துருச்சு. இந்த உப்புமா போட்டு கிண்டிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் கிண்டிக்கணும். புழுங்கரிசியும் பாதி பச்சரிசியும் போட்டுருக்கேன். இந்த உலக்க இதையும் இப்போ போட்டுக்கலாம். நம்ம வறுத்து முணுக்குனாதான் துவரம்பருப்பு மிளகு ஜீரகம். அதனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். மிளகுல வேறு உரைக்கும் காரம் இருக்குன்ட்டு. வேணா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கணும். ரொம்ப உரைச்சாலும் நல்லா இருக்காது. இந்த பக்கம் 5.5 பவுனி தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அதில் போட்டு 2 விசில் வச்சுக்கிறேன். 2 விசில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சா நல்லா வந்துடும். எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டீங்கன்னா உப்புமா நல்லா வாசமாக இருக்கும். அந்த குக்கரில் அங்கிட்ட 5.5 பவுனி தண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கிறேன், மாற்றி போட்டு காமிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஐயர் விட்டு உப்புமா மாதிரி இருக்கும்.
போதும், நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதை இறக்கிட்டு இந்த பக்கம் குக்கரை மாற்றி வச்சுக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும், இந்த போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு உப்புமா. கொதிச்சோன்னா போட்டு மூட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு விசில் வச்சு சாதம் மாதிரி தான் சிம்மில் அடக்கி வச்சுக்கிறேன் 8 நிமிஷம். விசில் வராது தானே நடக்கும். பாருங்க, தொட்டுக்கிற சட்னி ஒரு மூடி தேங்காய் திருவிருக்கேன், ஒரு கை பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பிடிச்சபடி பொட்டுக்கடலை, கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன், காம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டிருக்கேன், மல்லி இலையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தூள் உப்பு தான் போடணும். இந்த அளவு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சட்னி தான் வைக்கிறோம். அடிச்சுக்கிட்டு வந்து தாளிக்கையில் கட்டுறேன். பாருங்க, சட்னி அரைச்சாச்சு. மல்லி போட்டனால கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், வடிக்குது. உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பொரிச்சு போட்டுருங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன் தாளிச்சாச்சு. நல்லா செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டாங்க. தாளிச்சாச்சு சட்னி. நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு பவுலில் எடுத்துட்டு காமிக்கிறேன். தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு கிண்டிக்கும். பாருங்க, இப்போ அரிசி உப்புமாவு தேங்காய் சட்னியே தயாராகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இட்லியும் வெங்காய கோஸ் ரெடியாக இருக்குது. சூப்பர் காம்பினேஷன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். வணக்கம். இது காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். மார்னிங் டிஃபன். தினசரி காலையில் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அதுக்கு தான் டெய்லி ஒரு சைட் டிஷ்ஷோடு ஒரு டிஃபன் காமிச்சிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம சூப்பர் இட்லி. அதுக்கு வெங்காய கோஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா குருமா இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு வேண்டிய சாமானை சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 இது மாதிரி அவசியம் நீளமாக வெட்டிக்கணும். இப்படி நீளமாக வெட்டிக்கிங்க. ஒரு சின்ன பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி இது மாதிரி நைஸாக சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்படியும் போட்டிங்கன்னா அரைபடாது. ஒரு தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு சாமான். இந்த அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வைக்காதீங்க, வரமிளகாய். உங்களுக்கு வரமிளகாய் பிடிக்காது, பச்சை மிளகாய் வச்சிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இதுதான் வைக்கிறது.
அப்புறம் தாளிக்கிறதுக்கு வழக்கமாக உள்ள கருவேப்பிலை, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி, வேறு ஒரு பட்டை சாமானும் வேண்டாம். உப்பு தேவையான அளவு நம்ம வதக்குற போது போட்டுக்குவோம். இப்போ நான் அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வர்றேன். அரைக்கிறதுக்கு இந்த பிறகு முதல்ல தேங்காய் சேர்த்துக்குவோம். அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, இந்த தக்காளியில் பாதி, இந்த ஊற வச்ச இது கசகசா, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் கொஞ்சம், இந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்குவோம். நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இருக்கு, நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ இந்த குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். குக்கரில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகெல்லாம் வேண்டாம், உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கேன். அது செவக்கட்டும். இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, இதுக்கு நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான் தாளிக்கிறது. இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை அலசி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பை போட்டோம்னா இது சீக்கிரம் வெந்துடும். இது வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக வேண்டாம். இது நல்லா வதக்கப்படுற போது உருளைக்கிழங்கையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா மசிய வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சதை ஊற்றி நம்ம உப்பு சரி பார்த்துக்கிட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுவும் ஊற்றி ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, ரொம்ப வெங்காயம்லாம் குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. நான் அதை வெந்த உடனே காமிக்கிறேன். உப்பு போடுறேன், பார்த்துக்கிட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுறோம். நல்லா அப்படி நைஸாக இருக்கணும், வெங்காயம் மாதிரியே இருக்கணும். உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா கருகி போயிடு, கலர் மாறிடும். வெங்காயம் நல்லா இருக்கும். எப்போவுமே எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் நீங்கள் வெங்காயம் வெட்டினா, இது உருளைக்கிழங்கு வெட்டின உடனே தண்ணியில் போட்டுக்கணும். கத்திரிக்காய், வாழைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் தண்ணியில் போடுற மாதிரி இதையும் போட்டுக்கிட்டு. இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கோம். நாங்கள் போட்டு அரைக்கிறத பற்றி தப்பு இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்ற போது. இது கொஞ்சம் ஓரளவு மசிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வேக விடணும். உப்பு சரி பார்த்து விட்டுறணும். ஒரே செகண்டு இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டும் காமிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து பெருங்காயம் சேர்க்கறதில்ல, கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கலக்கிட்டு மசாலா போடுறது. இப்போ பாருங்கள், அரைச்ச மசாலாவை சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம்.
ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடிடலாம். உப்பு வேணும், கல் உப்பு போடுங்க. உப்பு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அயோடைஸ்டு சால்ட்டு வாங்காதீங்க. பழைய காலத்தில் மூட்டையில் வரும், இப்போ பையில் வருது. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் கரைச்சி ஊற்றுனா ரொம்ப நல்லது. இந்த அயோடைஸ்டு உப்பெல்லாம் அவ்வளோ நல்லது இல்லை. அதே போல் தூள் உப்பு வேணும்னா இந்த சாதா உப்பை வாங்கி, கல் உப்பை வாங்கி லேசாக வெதுப்பிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா பவுடரைசேஷன் பண்ணுற போது கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க, நல்லது இல்லை. இப்போ அதை குக்கரை மூடிட்டு காமிக்கிறேன். குக்கரை மூடுறேங்க. 2 சத்தம் வந்தால் போதும். அதுக்கு மேலே வேக விடாதீங்க. வெந்துச்சுன்னா வெங்காயம் மசிஞ்சு போயிடும், டேஸ்ட் இருக்காது.
இப்போ வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு, அதை மாற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். ரெடிங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம பச்சரிசி மாவில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தூள் உப்பு தட்டிட்டு லேசாக தண்ணி தொளிச்சு பண்ணணும். மாவு பச்சரிசியை கிளஞ்சி காயப்பட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்தேன். அரைச்சிக்கிட்டு வந்து சளிச்சு வச்சுருக்கேன். லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த அளவு தண்ணி இருந்தால் மிக்சியில் ஒரு அடியை அடிச்சுட்டு வைப்போம். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிடையில் விற்கிக்கும். இந்த அளவு இருக்கணும். இந்த கட்டிலாம் விடாது. மிக்சியில் ஒரு அடி 2 தரம் வைப்பரில் போட்டால் நல்லா வந்துடும். இந்த கட்டியெல்லாம் விட்டு போட்டு உடச்சிட்டு வரேன். சொல்லியிருக்கேன், புட்டுக்கு இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உடச்சா உடச்சிடணும். அந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாது. கரெக்டாக இருக்குது அளவாக. ஒரு அடி மிக்சியில் அடிச்சுக்கிட்டு வந்து அவையில் வச்சு காட்டுறேன். 2 தட்டு வைப்பரில் 2 தரம் திருப்பிக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப வேண்டாம். 2 தரம் திருப்புனா அந்த கட்டி உடப்பட்டுரும். பாருங்க, இப்படி உடச்சிட்டேன். இந்த அப்படி விட்டுருச்சு. இப்போ நான் வச்சுக்கிறேன் ஆவியில். இட்லி சட்டியில் ஆவியில் வைக்கணும். லேசாக கட்டி இருந்தால் அப்படி உடச்சி விட்ருங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். நான் வேக வெட்டி காட்டுறேன். தாளிச்சுக்குவோம். இன்னைக்கு ஜீனி வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அன்னைக்கு தாளிக்கிடம் போகிறேன். லேசாக உடச்சி விட்டுருக்கேன். 10 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் எண்ணெய் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு தாளிச்சு எல்லாம் காட்டுவோம். புட்டு வெந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்தா தெரியும், பிரிச்சா தெரியும். என்ன வாயில் போட்டு பாருங்க. வெந்துருச்சு புட்டு. நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தாளிக்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். நான் கையால் லேசாக ஊற்றுக்கிறேன். உடச்சி விட்டுக்கிட்டு தாளிப்போம். அதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா, கடுகு, உளுந்து போட்டு 2 ஜீரகம் போட்டுக்கணும். போட்டு தாளித்து கொட்டி இதில் ஊற்றுறேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகா போட்டுக்குவோம். வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுந்து போடுறேன். ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை தெரிச்சிட்டு போடுறேன். கொஞ்சம் செவக்கட்டும். கடுகு வச்சு கருவேப்பிலை
பருப்புல குழஞ்சிச்சு எண்ணெயில் இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். நீங்கள் அப்போ உப்பு போடலைன்னா இப்போ போட்டுக்கலாம். நான் மாவுலே போட்டேன், அதனால் இப்போ போடலாம். நல்லா வதங்கட்டும். மோர் தயிர் 2 ஸ்பூன் எடுத்து இவ்வளோ தண்ணியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு இந்த புட்டு போட்டுக்கிட்டு இதில் உப்பு போட்டிங்கன்னா தாழ்ந்துடும். கொஞ்சம் வெங்காயம் வைக்கட்டும், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் வதங்கிருச்சு. நான் அந்த மோர் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி போடலாம். அடுப்பு அமுத்திடுவோம். அமுத்திட்டு இந்த புட்டை அதில் போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா இதில் தாளித்து கிண்டிக்கலாம். அதில் போட்டு ஒரு கிண்டிட்டு புட்டுக்கு பச்சடி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். நல்லா கிண்டிட்டு வச்சுக்கலாம். அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஹாட் பாக்ஸில் எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம இட்லி உப்புமா மாதிரியே இருக்கு. நம்ம எடுத்த 1.5 அளவுக்கு இவ்வளோ வந்துருக்கு பாருங்க. 3 பேர் சாப்பிட்லாம். போடுறதுனா பாதி எடுத்து நீங்கள் தேங்காய், ஜீனி, வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய், கொஞ்சம் நெய் போட்டு கலந்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு புட்டாயிரும். அன்றைக்கி இனிப்பு போடலை, வேணால் பாதி இப்படி பண்ணிக்கலாம். இனிப்பும் போடுற அன்னைக்கு. இப்போ புட்டு தயாராகிடுச்சு. பச்சடி இப்போ நம்மகிட்ட புட்டு தயாராகிடுச்சு. அதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பச்சடி வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.